தொடங்கிடுச்சு. காய்ச்சல் தொற்று இந்த மாதிரி சளிகள்லாம் வருது. ஸ்பெஷல் கேம்ப் மெடிக்கல் கேம்ப்ஸ் இப்போ ஏற்கனவே நான் கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் சென்னையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறேன். இதுவரை எவ்வளவு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது, எவ்வளவு முகாம்கள் வாகனங்களின் மூலம் அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக துறைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி சொல்லப்பட்டிருக்கிற அறிவுறுத்தல், ஏதாவது ஒரு கிராமத்தில் அல்லது ஏதாவது ஒரு தெருவில் ஒரு 2-3 பேருக்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்குமானால் உடனடியாக அங்கே ஒரு மருத்துவ முகாம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகு தொடங்கி மிகப்பெரிய அளவிலான மழை பொழிவுகளுக்கு பிறகு ஒரே நாளில் 1000 முகாம்கள் 10,000 முகாம்கள் என்றெல்லாம் நடத்தப்பட்டு அதிகபட்சமாக ஓராண்டில் மட்டுமே 26,000 முகாம்கள்லாம் கூட நடத்தப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை கடந்த 19ஆம் தேதி தொடங்கி இதுவரை ஒரு வடகிழக்கு பருவமழை பொதுவாகவே ஒரு 87 சென்டிமீட்டர் அளவுக்கு பொழிய வேண்டும். இதுவரை ஒரு 24-25 சென்டிமீட்டர் தான் சராசரியாக பொழிந்திருக்கிறது. இன்னமும் கூட மழை பொழிவு என்பது இப்போது நாளில் ஒரு பகுதி மட்டுமே வந்திருக்கிறது. இன்னும் 3 பகுதி மழை வர வேண்டும். டிசம்பர் 2வது வாரம் வரை இந்த மழை பொழிவு என்பது தொடர்ச்சியாக இருக்கும். அந்த வகையில் இந்த மழையை பொறுத்து பாதிப்புகளை பொறுத்து முகாம்கள் நடத்துவது என்பது தொடர்ச்சியாக செய்யப்படும். இந்த ஆண்டு இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 25,460 முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் பயன்பெற்றிருப்பவர்கள் 10,48,852 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதையும் கடந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி ஒரு சிறந்த மருத்துவ திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை பொறுத்தவரை வெறும் காய்ச்சலுக்கும் இருமலுக்கும் மருந்து கொடுக்கிற ஒரு முகாம் அல்ல, முழு உடற் பரிசோதனை என்கின்ற அளவிலான ஒரு மருத்துவ முகாம். அந்த முகாம்கள் 1256 இடங்களில் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள். அதன்படி சென்னை மாநகராட்சியில் 15 இடங்களிலும் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 இடங்களிலும் 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகைகளிலேயும் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஒன்றியங்களிலும் ஒரு ஒன்றியத்திற்கு 3 என்கின்ற வகையிலும் 1256 முகாம்கள் நடத்தப்படும் என்று ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி சென்னையில் நடந்த ஒரு முகாமில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள். அது நேற்றோடு 14 வாரங்கள் முடிவுற்றிருக்கிறது. இந்த 14 வாரங்களில் நடைபெற்றிருக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 9 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை நடைபெறுகிற அந்த முகாம்களில் இன்றைக்கு 14 வாரங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 523 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த 523 முகாம்களில் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 8,21,472 பேர். இந்த வகைகளில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தையும் கடந்து மக்களை தேடி முழு உடற் பரிசோதனைகள் என்கின்ற வகையிலும் இந்த 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். மழைக்காலத்தை பொறுத்தவரை மழைக்கு தேவையான அந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் எங்கேயெல்லாம் தேவையோ அது இன்னமும் கூட நடத்தப்படும். இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களையும் கடந்து இன்னமும் எங்கேயெல்லாம் அது தேவையோ அவசியமோ அவைகள் தொடர்ந்து நடத்தப்படும்.